ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கேதுவை பற்றி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. கேதுவை பற்றி இந்த டாபிக் கொடுத்து பேச சொல்லி நான் நம்ம சிஆர் ஆஸ்ட்ரோடிஜிஎல்லையே சொல்லியிருந்தேன். ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம நண்பரில் இல்லை வேணாம் சார், நான் வேறு கேதுவுக்கு பேசுகிறேன், ஆனால் வேறு தலைப்பில் பேசுகிறேன்ட்டார் உதயசங்கர்லாம். சரி இருக்கட்டும், நம்மளே பேசுகிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தலைப்பையும் போட்டாச்சு. இப்போ கேது இந்த தமிழ் படத்தில் கேட்பாங்கல்ல, நல்லவரா கெட்டவரா அப்படின்னாக்க இதுக்கு எப்படி நம்ம பதில் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். எப்படின்னா, முதல்ல கேது பாசிட்டிவான கிரகமா நெகட்டிவான கிரகமா அப்படின்னாக்க நேற்றுத்தே நம்ம பார்த்துருந்தோம். அதாவது எல்லா கிரகங்களும் பாசிட்டிவாக வேலை செய்யும், எல்லா கிரகங்களும் நெகட்டிவாக வேலை செய்யும். யாருக்கு எப்போ எந்த கிரகம் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் வேலை செய்யுங்கிறத பிரித்து பார்க்குறது தான் ஜோதிடத்தினுடைய வேலை. அதனால தான் ஜோதிடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜோதியை வச்சு, அறிவின் ஒளியை வச்சு நம்ம இருட்டுக்குள்ளே தேடுறதுங்கிறது தான் ஜோசியம். சரி வரட்டும். இப்போ கேதுவை பற்றின டாப் மோஸ்ட் விஷயம் நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னாக்கா, ஒருத்தருக்கு மோட்சத்தை கொடுக்கறது கேது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. வீடு வேறு அப்படின்றது கிடைத்திருக்கிற பெரிய விஷயம் அப்படிங்கிறது வீடு வேறு கிடைக்கிறது. சரி, அப்போ கேது ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12வது வீட்டில் கேது இருந்தால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும், வீடு வேறு கிடைக்கும், இறைவனுடைய திருவடியை அடைவார்கள் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டு சொல்கிறாங்க. சரி, யாராவது போய் பாட்டு வந்திருக்காங்களா, பாட்டு சொல்கிறாங்களான்னா அதெல்லாம் கிடையாது. சரியா? அப்போது நமக்கு ஆரம்பத்திலேருந்து சொல்லி வந்த அந்த முறை என்ன சொல்லுது, 12ஆம் பாவத்தில் கேது இருந்தால், லக்னத்துக்கு 12இல் கேது இருந்தால், ராசிக்கு 12 இல்லை சார், லக்னத்துக்கு 12இல் கேது இருந்தால் அவங்களுக்கு இது கடைசி பிறப்பு, மறுபிறப்பு இல்லாத ஜாதகம், புல்லாய் பூண்டாய் பல்விருக்கமாய் வல்லசுரராய் அப்படின்னு பேசிட்டு போகிறோம்ல, அது மாதிரி எல்லா பிறப்பும் பிறந்தழைத்து கடைசியாக இந்த ஜாதகமாகவும் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சொல்கிறாங்க. அடேங்க அப்பா, எப்பேற்பட்ட யோகம் யா இது லாஸ்ட்டு பிறப்பு அப்படின்னாக்க சம்மன் இருக்குமே, நம்ம கடைசி பிறப்புக்கு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் எடுத்துக்கலாமா அப்படின்னாக்க அதுலேயும் பஞ்சாயத்தெல்லாம் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த வருஷ கடைசியில் பேங்க்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேங்க்கில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலையை முடிக்கிறதுல தான் தீவிரமாக இருப்பாங்களே தவிர நம்ம போன வேலையை முடிச்சு கொடுக்குறதுல இருக்க மாட்டாங்க. ஏன்னா இயர் எண்டிங்கு அக்கௌண்ட் ஃபினிஷ் ஆகிறது அந்த மார்ச் மாதம் போய் நின்னோம்னாக்கும் ஒரு வேலையும் நடக்காதுன்னுவாங்க. சாதாரணமாக எப்போ போனாலும் நேஷனலைஸ் பேங்க்கில் வேலை நடக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் எல்லாம் உண்டு. அதெல்லாம் இருக்கட்டும். அதாவது எதுக்குன்னா, அந்த விறுவிறுன்னு அந்த கடைசி நேரத்தில் செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னு. அது மாதிரி இது கடைசி பிறப்பு அப்படின்றதுனால முப்பிறப்பில் செஞ்சு வந்த எல்லா நன்மை தீமைகள் கர்மா, அதனால் வரக்கூடிய பாவ புண்ணியங்கள், அதை எல்லாத்தையும் இந்த பிறப்புலேயே முடிச்சாகணும். அப்படிங்கிறதுனால இந்த பிறப்பு ரொம்ப கடினமாக போகிறதுக்கும் எளிமையாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு அப்பர் லேயர் இருக்கும். அதாவது வசதியானவனாக பிறந்து வசதியானவனாகவே வளர்ந்து அதுக்கேற்ற கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிச்சு அப்படியே போயிடுவான். இது ஒரு ஸ்டைல். இன்னொன்று லோயர் லேயர் ஒன்று இருக்கும். இல்லாதவனாக பிறந்து இல்லாதவனாகவே வளர்ந்து அதுக்கேற்ற சிரமங்கள் அனுபவிச்சு அப்படியே போயிடுவான். இவங்க வாழ்க்கை இப்படி போயிடும், அவங்க வாழ்க்கை அப்படி போகும். இந்த கடைசி பிறப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாதகங்களுடைய வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா, இந்த மேல் லேயர்லேயும் போக மாட்டான், இந்த கீழ் லேயர்லேயும் போக மாட்டான், இப்படி ஜிக்சாக்கா இப்படி, அதாவது சைன் வேவ்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி சைன் வேவில் தான் போகும். அப்போ இவங்க ஒரு நேரம் பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் எனர்ஜியில் இருப்பாங்க. அடேங்கப்பா என்ன எனர்ஜிடா அவனுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு டைமில் பார்த்திங்கன்னா டம்முன்னு கீழே விழுந்துருவான். அப்படியே சும்மா நான் ரொம்ப சோலோவாக நிற்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. இன்னொரு டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவான ஒரு மன தைரியத்தோடு இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அது மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். இது மனோநிலையில் மட்டும் கிடையாது, பொருளாதாரத்துலேயும் அப்படித்தான், சொந்த பந்தத்துலேயும் அப்படித்தான், சொத்து சுகத்துலேயும் அப்படித்தான், எல்லா விஷயங்கள்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு. சரி, அப்போ இது கடைசி பிறப்பு எது இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, மறுபிறப்பு இல்லை, இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி விட்டோம் அல்லவா அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் சொல்கிறோம் இல்லையா. அந்த வகையில் இது ஒரு நல்ல விஷயந்தான். சரி, அப்போ கேது உள்ளதுலேயே டாப் மோஸ்ட் யோகம் கொடுக்கறது அப்படிங்கிறது என்ன, மோட்சத்தை கொடுக்குறார். அப்போ அது ஒரு பிரமாதமான கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் இல்லையா. பட் கேதுவை பற்றி நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா,
கேது வந்து எங்கே வச்சாலும் அது வந்து பிரித்து எடுத்துக்கிட்டே போகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. சார் ஒரு ஆசிட் இருக்குது, ஒரு சொல்யூஷன் ஆசிட் இருக்குது, அந்த ஆசிட்டை வந்து மரத்தில் வச்சா மரத்தை அரிச்சிரும், இரும்பில் வச்சா இரும்பை அரிச்சிரும், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் வச்சா அந்த வச்சதெல்லாம் அரிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம சிலிக்கானில் வைக்கிறோம், கண்ணாடி குடுவையில் வைக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து ரியாக்ட் ஆகாதுங்கிறதுக்காக. சரி, அப்போது எதில் வச்சாலும் அரிச்சிக்கிட்டே போகுது அப்படின்னாக்கா அது மாதிரி இந்த கேது வந்து அது மாதிரியான ஒரு சப்ஸ்டான்ஸ். அதாவது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தனக்கான ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு தான் போவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு. அது எதுக்காக அப்படின்னாக்க இந்த சொர்க்கத்துக்கு போகிறதுங்கிற மேட்ரு இருக்கு பாருங்க, அது வந்து வாங்க எல்லோரும் போயிட்டு வந்துடுவோம் ஒரு எட்டு அப்படின்ற மாதிரி போகிறது இல்லை. இப்போ எப்படி வந்து கல்யாணத்துக்கு போகும்போது குடும்பத்தோடு கிளம்பி போகிறோம், ஃப்ரெண்ட்ஸோடு கிளம்பி போகிறோம் அப்படின்ற மாதிரியான விவகாரம் கிடையாது. இது யாருக்கு சொர்க்கம்னு கிடச்சிருக்கோ அவன் மட்டும்தான் கிளம்பி போகணும், எல்லோரும் கிளம்பி போக முடியாது இல்லையா. கூப்பிட்டாத்தே வந்துட போகிறான், நான் யாரும் வரமாட்டேன். சரி, அப்போ இந்த இடம், அதாவது இடம் விட்டு இடம் மாறி போகிறதுங்கிறது, சொர்க்கத்துக்கு என்லைட்டன்மெண்ட் ஆகிறதுங்கிறது தனிமையாக தான் போயாகணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்கு இல்லையா. அதனால் எல்லா விஷயங்களையும் தனிமைப்படுத்துறது அப்படிங்கிறது கேது. அது வந்து ஐசோலேட் பண்ணுறது அப்படிங்கிறது கேது. அதனால தான் ஐசோலேஷன் அப்படிங்கிற இடமே 12ஆம் இடம். ஒருத்தருக்கு வந்து ஒரு ஜெயில் கிரகம் இருக்குது அப்படின்னாக்கா அவனுக்கு 12ஆம் இடத்துல வீக்காக இருந்ததுன்னா தான் இருக்கும். 12ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கோடீஸ்வரனாக இருக்கிறவங்கெல்லாம் உண்டு, அப்படி தான் இருப்பாங்க. சரி, ஒருத்தருக்கு 2ஆம் இடம் கூட வீக்காக இருக்கலாம் சார், ஆனால் 12ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவங்க வந்து பொருளாதார ரீதியாக ஒன்றும் பெருசாக கஷ்டமே பட மாட்டாங்க. பட் நம்ம எப்படி தேடுவோம்னா, லக்னத்திற்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், தனஸ்தானாதிபதி தனாதிபதி வலுவாக நிற்கணும், தனகாரகன் இப்படி தேடிக்கிட்டு இருப்போம். ஆனால் 12ஆம் பாவாதிபதி வலுவாக நிற்கணும். இது எப்படி, ஒரு சின்ன லாஜிக் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது 2ஆம் இடத்துல பவர்ஃபுல்லான கிரகங்கள்லாம் இருக்குது, ரொம்ப யோகமாக உட்காந்துருக்கு அப்படின்னாக்கா அவங்க பெரிய கோடீஸ்வரம் தான், மாற்று கருத்தே கிடையாது. சரியா, 12ஆம் இடம் வீக்காக இருக்குன்னு வச்சுங்களேன், அவன் அதை எடுத்து எதுவுமே செலவு பண்ண மாட்டான். சரியா, பணத்தை அதனை பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரை கேளுங்கள்னு ஔவையார் சொன்னது அவங்களுக்கு தான். ஆனால் அதே சமயத்தில் இப்போ 2ல் ராகு இருக்குது, 2ல் சனி இருக்குது, 2ல் வந்து வேறு என்ன செவ்வாய் இருக்குது, இப்படி ஏதோ ஒரு பாவகிரகம் இருக்குது. ஆனால் 12ஆம் பாவாதிபதி ஆட்சியாக இருக்காருன்னு வைங்களேன். நீங்கள் அப்படி ஜாதகத்தை பாருங்கள், அந்த 12க்கு அதிபதி தசை நடக்குதுன்னு கூட வச்சுக்கோங்க, எப்படி இருக்குன்னு தெரியுமா. சும்மா அவன் சம்பாத்தியம் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் விட்டுறியா, அது அப்புறம் அவனுக்கு வந்து கார் இருக்கும், வண்டி இருக்கும், பைக் இருக்கும், எதுக்குமே சிரமப்பட மாட்டார். இப்போ 10-50,000 ரூபா செல்ஃபோன் வச்சுருப்பார். அதாவது ராஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறான்ல, அவன் சம்பாதிக்காத வாழ்க்கையாக இருக்கும், ஆனால் ரொம்ப நீட்டாக அனுபவிச்சுட்ருப்பான் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு யோகம் அப்படிங்கிறது அந்த 12ஆம் இடம் வலுவான்னு நினச்சினாலே வந்துடும். அப்போ வாழ்க்கையை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது அந்த 12ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். 2ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் பணம் இருக்கும், பொட்டியில் வச்சுக்கிட்டு அப்படி திறந்து பார்த்து மூடி வச்சிடலாம். சரியா, அது மாதிரியான அமைப்பு. அதனால தான் 2ல் 2க்கு அதிபதி ஆட்சியானால் கஞ்சப்பையிலாக இருப்பேன்னு சொல்லுன்றார். நான் சொல்லலை சார், புலிப்பாணி தான் சொல்கிறார். தயவுடன் தனஸ்தானாதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக, யார் தனாதிபதிங்கிறது 2க்கு அதிபதி தானே, தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக கோனேதான் அரசனுக்கு சமமான பொருளாதாரம் வச்சுருப்பான். கோனேதான் குமரனுக்கு குவலயத்தில் தனம் இருந்தும் அவ்வளோ பணங்காசு வச்சிருந்தும் மானே தான் மக்கள் பெண்டிர் மடி நிரம்ப உண்ணாமற் 15 செய்வான். இல்லை வீட்டில் இருக்கிறவங்க நிறையா சாப்பிட்டா கூட தீந்து போவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கஞ்சப்பையலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஜம்மு காலத்தில் வடிகட்டின கஞ்சன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. தயவுடன் தனஸ்தானாதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக கோனேதான் குமரனுக்கு குவலயத்தில் தனம் இருந்தும் மானேதான் மக்கள் பெண்டிர் மடிநிரம்ப உண்ணாமற் 15 செய்வான். வீணேதான் போகருட கடாச்சத்தாலே விதமாக புலிப்பாணி உரைக்க கேளினார். அப்போ புலிப்பாணி வாசகம் எப்படி சொல்லுது, அருமை. இங்கே என்னமோ லைவ் ஏதோ பஞ்சாயத்தை காமிக்குது, ஒரு நிமிஷம். லைவில் ஏதோ சிக்கல் இருக்கிறதாக தெரிகிறது ஐயா. மறுபடியுமா எனக்கு ஓடுதான்னு செக் பண்ணிக்கிறேன் இருங்க. உங்களுக்கு ஓடுதான்னு ஒரு இது கமெண்ட் கொடுங்க. எக்ஸாக்ட்லி 100% வீனஸ் இன் கேது ஸ்டார் ஒன்றே அடுத்ததுக்கு வந்துட்டாங்க. லைவில் ஏதோ ரைட், லைவ் போயிட்டு தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ஓகே கொடுத்துட்டாங்க. இப்போ இது ஏன்னா நான் வந்து இந்த லைவ் ஓடுற ஸ்க்ரீனை பார்க்குறது இல்லை, நான் ஸ்ட்ரைட்டாக வந்து கேமரா பார்த்தானே பேசுகிறேன். ஸ்க்ரீனை பார்த்து பேசுகிறேன்னா இங்கிட்டு திரும்பிக்கிட்டு உட்கார்ற மாதிரி ஆகிப்போயிரும்ல, அதனால். எனிவே இப்போது அந்த கேது அப்படிங்கிறது வந்து தான் கண்ணில் பட்டதெல்லாம் பிரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லுவோம், ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி எடுத்துக்கிடுவோம். அதாவது சூரியனோட கேது சேர்றார் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகாது, அல்லது தகப்பனார்ட்டேருந்து பிள்ளைய தூரத்தில் வச்சுருக்கோம்,
அல்லது உத்தியோகத்துக்காக வேலைக்காக பிள்ளை பிரிஞ்சு போயிடுவார், படிக்கிறதுக்காக சின்ன வயசுலேயே பிரிஞ்சு போயிடுவார், மொத்தத்தில் குடும்பத்தை விட்டு வெளியில் இருப்பார், அல்லது தகப்பனார் வெளியில் இருந்திருப்பார், அவர் வந்ததும் பிள்ளை வேலைக்காக வெளியில் கிளம்பி போவான். ஸோ மொத்தத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தகப்பனாருக்கும் பிள்ளைக்கும் இடையில் ஒரு பெரிய கேப்பை உருவாக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போ என்ன அர்த்தம்? சூரியனோட சேர்றதுனால தகப்பனார்ட்டிருந்து பிரிக்குது, சந்திரனோட சேருது. இது ஒரு பெரிய பஞ்சாயத்தான விவகாரம், சந்திரனோட கேது சேர்றதுங்கிறது. அதாவது எப்படின்னா, சந்திரன் கேது சம்பந்தம் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு பயப்படுறதுக்கு சொல்லியே தர வேண்டியதில்லை சார். சூப்பராக பயப்படுவாங்க சார். அதாவது அட்டகாசமாக பயப்படுவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி பிரமாதமாக பயப்படுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. எப்படி? ஒரு சின்ன விஷயம்னு வச்சுங்களேன், லேசாக வயிறு வலிக்குதுன்னு வைங்களேன், என்ன செய்வான்? இல்லை ஒரு சோடா குடுறா சரியாக போயிடும்டா அப்படின்வாங்க. இல்லாட்டினாக்க ஒரு மாத்திரை எத்திரியாக போட்டு கொஞ்சம் நேரம் படு, இல்லை சுடு தண்ணியாக கொடு சரியாக போயிடும், இல்லை ஓமத்திரியாக குடி சரியாக போயிடும், இல்லாட்டி கடைசிக்கு உட்வ ஸ்க்ரைப் பாட்டர் குடி, கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டாலும் பரவாயில்ல சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி வேணால் சொல்லலாம் இல்லையா? அதை பண்ணிவிட்டு படுத்து தூங்கி எழுந்திரிச்சாங்கன்னா அப்புறம் சரியாகவும் போயிடும். இதே இது ஒரு கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடித்த ஒரு டாக்டர்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வயிற்று வலிக்குதுன்னு வைங்களேன், அட்டேங்க அப்பா பயங்கரமாக பயந்துருவார், ரொம்ப உருண்டுருவார். அடங்கப்பா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா, ஏன்னா எது எங்கே இருக்கும்னு அவருக்கு தெரியும்ல, அதனால வர்ற பஞ்சாயத்து. அப்போது இந்த கேது சந்திரன் சேர்ந்துருக்கிறவங்க ரொம்ப பயப்படுறவங்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அந்த பயம் அப்படிங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸாக இருக்கலாம், ஏன்னா எதிர்காலத்தில் பொருளாதாரம் இல்லைன்னா என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு, அல்லது தீர்க்க முடியாத நோய் நொடிகள் வந்துட்டால் என்ன பண்ணுறது, அதாவது கிரானிக்கல் டிசீஸாக மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது, கில்லர் டிசீஸாக மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது. அதுலேயும் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர்லாம் கையை தொட்டதுக்கெல்லாம் கழுவிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, சிலர் ரொம்ப சூதானமாக இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனோம்னா ரொம்ப கவனமாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க. இது மாதிரியான அமைப்பில் அதாவது அதை என்னத்தை சொல்கிறது, இப்போ மருத்துவர்கள்லாம் பார்த்திங்கனாக்க கீழே ஆஸ்பத்திரியை கட்டி நோயாளியை படுக்க வச்சு அவங்களுக்கு மேலே மேமாடியில் இவங்க படுத்துக்கிடுவாங்க, எது டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஆனால் அவங்க தைரியமாக தானே இருக்காங்க. ஆனால் அது மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இந்த கொரோனா டைமில் ஆஸ்பத்திரி போனவங்கலாம் கொஞ்சம் நஞ்சமாக பயப்பட்டாங்க, எக்கச்சக்கமாக பயப்பட வேண்டிய சூழல்லாம் வந்துருச்சு இல்லையா? அப்போது இந்த பயம் அப்படிங்கிறது நோய் நொடிகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். அதுலேயும் குறிப்பாக சிலர் என்ன பண்ணுவாங்க, கில்லர் டிசீஸ் அப்படின்னதும் போச்சு அம்பிட்டுத்தான் கிட்னி காலி ஆகிருச்சு போல இருக்குது, அல்லது ஹார்ட்டு அட்டாக் வந்துடும் போல இருக்குது, அல்லது கேன்சர் பிரச்சனை வந்துடும் போல இருக்குது, அது வந்துடும் இது வந்துருன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜில், ஏன்னா யாராவது ஒருத்தர் அது மாதிரியான அஃபெக்ட் ஆகி அவங்க முன்னாடி பாய்ச்சிருந்துருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வகையில் குடும்பத்தில் யாராவது பாய்ச்சிருந்தாங்கன்னா அந்த பயத்திலேயே உருண்டுக்கிட்டு இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் உண்டு. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கேது சந்திரன் மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கலாம், அல்லது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்கலாம், அல்லது ஒருத்தர் நட்சத்திரத்தில் மாறி இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான பயமெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போது இந்த பயம் அப்படிங்கிறது இதனுடைய இன்டென்சிஃபை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அப்போ நடக்கிற தசாபுத்தியை ஒட்டி தான் இருக்கும். இது ரொம்ப பெரிய அளவில் பாதித்து மனநிலை பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடும். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு தூக்கமே வராது சார், தூங்கினோம்னா இன்னும் கீழே விழுந்துருமோங்கிற அளவுக்கு ஏதாவது இருக்குமோ அதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி கண்டமேனிக்கு யோசித்து வாமிட்டிங் சென்சேஷன்லாம் சிலருக்கு வந்துடும் சமயத்தில். அப்போ அந்த அளவுக்கு மன அழுத்தத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி ஆன்சைட்டிக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கேது சந்திரன் கனெக்டிவிட்டி இருந்தால் வந்துடும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. சரியா? அப்போ என்ன அர்த்தம், அவங்க நாலேஜபிள் பர்சன், ஆனால் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, இந்த நாலேஜிலேருந்து அவங்கள பிரிச்சிருதுன்னு அர்த்தம். அப்போ வெறும் உணர்ச்சி மட்டும்தான் இருக்குது, அறிவு வேலை செய்யாத அந்த இடத்துல, அதனால் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. இதே இது 5ஆம் இடத்ததிபதியும் வீக்காக இருந்து கேது சந்திரன் சேர்ந்துருந்து 5க்கு அதிபதி திசையும் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு தான் மனோநிலை பிறழ்ந்து போகிறது அல்லது மனநிலை பாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும். சரியா? அப்போது இந்த கேது சந்திரன் இருக்கிறது இப்படி, கேது செவ்வாய் சேர்ந்துருந்துச்சுன்னா அந்த வீரத்தை விலை கொடுத்து வாங்குறதுன்னு இருக்கு பாருங்க, அது விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயங்கிறது வீரம். மற்ற எதுனாலும் நம்ம காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம், ஆனால் வீரம்ங்கிறது மனசுக்குள்ளே இருந்து வரணும் இல்லையா? அப்போ அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றாங்கல்ல, அதை அடி வாங்க வைக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி செவ்வாய் சகோதரர்களை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ செவ்வாய் கேது சேர்ந்திருந்தால் சகோதரர்களிலிருந்து தனிமைப்படுத்தப்படுவார்கள் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. செவ்வாய் கேது சேர்ந்துருந்துச்சுனாக்க இது சொத்துவத்திலிருந்து பிரித்து எடுத்துரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதனால தான் பூர்வீகத்தை நீயே வச்சுக்க அப்படின்னு அண்ணனுக்கு விட்டுட்டேன் தம்பிக்கு விட்டுட்டேன்லாம் வர்றாங்கல்ல, இது மாதிரியான ஸ்டேட்டஸ் அப்படின்றது அந்த செவ்வாயும் கேதுவும் காம்பினேஷனாக இணைக்கிறதுங்கிறதுல ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அப்போ செவ்வாய் கேது சேர்ந்துருக்கிறதுங்கிறது இப்படி இருக்குது அப்படின்னாக்க, இந்த ஆமாம் செவ்வாய் கேது சேர்ந்துருக்கிறது இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கேது புதனோட சேர்ந்ததுன்னா, இந்த புதனோட சேர்ந்ததுனால் மிகப்பெரிய அளவில் பெரிய அளவில் குழப்பி விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால்
இதனுடைய பாசிட்டிவ் சைன் இருக்குது பாருங்கள். இப்போ ஒன்றுக்குமே பாசிட்டிவ் சைன் இருக்குது. சூரியன் கேது சேர்ந்துருக்கிறதுக்கும் பாசிட்டிவ் இருக்குது, சந்திரன் கேது சேர்ந்துருக்கிறதுக்கும் பாசிட்டிவ் இருக்குது. எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ சூரியன் கேது சேர்ந்துருக்கிறது பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார், ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார், அவரோட கேது சேர்ந்துருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அரசாங்க வகையில் பதவிகள் வர்றது, அரசியல் ரீதியான புகழ் பெறுறதுங்கிற மாதிரியான அமைப்பு, சொசைட்டியில் நல்ல பேரும் புகழும் வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு, தன்னுடைய ஒர்க்கு அத்தனையும் வந்து ரெகக்னைஸ் ஆகணுங்கிற மாதிரியான அமைப்பு, அப்படி ரொம்ப பிரமாதமான ஒரு பாசிட்டிவ் சைன் வந்துடும். எதில்? சூரியன் கேது சேர்றதுங்கிறதுல. சந்திரன் கேது சேர்றதுல எப்படி வரும் தெரியுமா? சந்திரன் கேது சேர்ந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இன்டியூஷன் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை இஎஸ்பி பவர் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. எனக்கு முன்னாலேயே தெரியும் இது இப்படித்தான் நடக்க போகுது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க, சிலர் நடந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஸோ மொத்தத்தில் அது மாதிரியான இன்டியூஷன் வர்றது அப்படிங்கிறது வந்து அந்த சந்திரன் கேதில் வந்துடும். சந்திரன் கேது சேர்ந்துருக்கிறவங்க நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சவங்களாக இருப்பாங்க. அதில் நிறைய பேர் வந்து பிஹெச்டி போகிறவங்களாக இருப்பாங்க. அதாவது இந்த காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, பழைய காலங்களில் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க யோக அபியாசத்தில் பெரிய ஆளாக வந்திருப்பாங்க, அல்லது சயின்ஸ் ரீதியாக பெரிய ஆளாக வந்திருப்பாங்க, அல்லது பலருக்கும் பயன்படக்கூடிய பல விஷயங்களை கண்டுபிடிச்சவங்களாக இருப்பாங்க, அல்லது ஒரு சமுதாயத்தை கடைத்தேற்றக்கூடியவங்களாக இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவான சைனில் வந்து சந்திரன் கேது காம்பினேஷன் இருந்தால் சொல்லலாம். அதே இது நெகட்டிவாக இருந்தால் பயப்பட வேண்டியதேன், வேறு என்ன இருக்கே. சரி, அப்போ செவ்வாயோட சேருது கேது அப்படின்ற மாதிரியான அமைப்பில் இருந்துச்சுன்னா மனசை வந்து தனிமைப்படுத்தி வைக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இந்த தனிமைப்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியம் சார். நான் சொன்னேன்ல, மோட்சத்துக்கு போனோம்னா தனியத்தையும் போனோம், யாரும் கூட வரமாட்டாங்க துணைக்கு அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறோம். ஸோ அந்த வகையில் செவ்வாயோட கேது சேருதுன்னா அவங்களுக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது சொல்லுவோம் இல்லையா? சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சட்ட ரீதியான பிரச்சனைகள், அல்லது வந்து ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் அந்த செவ்வாய் கேது காம்பினேஷனில் வந்துடும். இது நெகட்டிவ் சைன். பாசிட்டிவ் சைனில் எப்படி தெரியுங்களா? கேது வந்து ரசாயன கிரகம், இது வந்து வைத்திய கிரகம். யார்? செவ்வாய். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாக்க புகழ்பெற்ற மருத்துவராக வர்றதுங்கிறது, அறுவை சிகிச்சை நிபுணராக வர்றதுங்கிறது, மயக்கவியல் மருத்துவராக வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு, இப்படி நிறைய விஷயங்களில் இந்த பக்கம் பாசிட்டிவ் இருக்கும். அதே மாதிரி அப்படியே தூக்கிங்கிட்டு புதனில் போடுங்க, புதனும் கேதுவும் சேர்ந்துருக்கு அப்படின்னாக்க அவங்க படிப்பில் வந்து எங்கேயோ போயிருப்பான், ரொம்ப பிரமாதமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ இந்த ஆர்குமெண்ட் கொஸ்டின் ஒன்று வரும்ல, அது வந்து எப்படி வரும்னா, புதன் கேது சேர்ந்துருக்கு, நாங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே படிப்பை முடிச்சிட்டோம் தெரியுமா உனக்கு அப்படின்னம்னா இங்கே புதன் வீக்காக இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா புதன் கேது காம்பினேஷனில் இப்போ நான் ஒரு கிரகத்துலேயும் கேது சேரையில் அதனுடைய பாசிட்டிவ் எப்படி இருக்கும் நெகட்டிவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரோம் இல்லையா? அப்போ புதனோட சேரையில் பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும்ல. அப்போ பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து தே ஆர் இன் த வெரி பிக் இன் எஸ்பெஷலி இந்த எஜுகேஷனல் கரியர். அதை விட இன்னொன்று என்னென்னா, அது கரெக்டான வயசு காலங்களில் இந்த திசைகள் நடந்துச்சுன்னா அவங்க வந்து அகாடமிக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஆகிறதுங்கிறது, லெக்சரர் ஆகிறதுங்கிறது, ரிசர்ச் ஓரியன்டாக ஏதாவது ஒரு வேலையில் போய் உட்கார்றதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லேயே இருப்பாங்க. அந்த அகாடமிக் லைனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. இதனுடைய நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறையா படித்து குழம்பி போயிடுறாங்க இல்லையா? கண்டது கற்க பண்டிதன் ஆவான் அப்படின்னா நிறையா பண்டிதனாக ட்ரை பண்ணி கன்ஃபியூஸ் ஆகி போயிடுறாங்கல்ல, அது மாதிரியான அமைப்பு அந்த புதன் கேது காம்பினேஷனில் வந்துடும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் சொல்லலாம். அதே இது வந்து புதன் குரு இதனை கேதுவும் குருவும் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய பூம் அப் சார். கேது குரு சேர்ந்ததுன்னா அதாவது நிறைய தான தர்மம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. நல்லா கவனிங்க, தான தர்மம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. தான தர்மம் பண்ணுறது யாருக்கு வரும்? நிறையா பணங்காசு இருக்கவனுக்கு தானே வரும். கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் குடைக்க முடியாதுல்ல. அப்போ கேது குரு சேர்ந்துருந்தால் நிறையா தான தர்மம் பண்ணுவாங்க, அவங்களால சொசைட்டிக்கு நிறைய ஹெல்ப் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அதனால தான் கேது குரு சேர்ந்தால் கோடீஸ்வர யோகமுடான்னு சொன்னேன். சரியா? நம்மால் எப்படி எடுத்துக்கிறியா, நாங்கள் வண்டி வாங்குவோம், வீடு வாங்குவோம், கார் வாங்குவோம், அதை வாங்குவோம், இது வாங்குவோம், 2 சம்சாரம் வாங்குவோங்கிற அளவுக்கு நம்ம இப்படி எடுத்துக்கிட்டு போயிடுறோம். அப்படி இல்லை. இதை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதை அவன்கண் விடல் அப்படின்னு தாடிக்கார் சொல்லியிருக்கார், வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல. இதை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதை அவன்கண் விடல். யார் கையில் இதை கொடுத்தா அதை வந்து கரெக்டாக செயல்படுத்துவானா அவங்க கையில் கொடுக்கணும். யாருக்கு பஸ்ஸு ஓட்ட தெரியுமா அவனைத்தையும் பஸ்ஸில் உட்கார வைக்கணும். யாருக்கு ரயில் ஓட்ட தெரியுமா அந்த ஆள்த்தையும் ரயில் ஓட்டணும். அப்போத்தையும் ரயில் கரெக்டாக ஓடும், பஸ்ஸு கரெக்டாக. அது மாதிரி யார் கையில் பொருளாதாரத்தை கொடுத்தா அது சொசைட்டிக்கு 10 பேர்த்துக்கு பிரயோஜனப்படும். ஒருத்தர் கையில் பொருளாதாரத்தை கொடுத்தா கெட்டியாக இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிடுவார், அவருக்கு அவர் பொண்டாட்டி உள்ள வீட்டுகளுக்கு கூட கொடுக்காமல் வச்சுக்குவார். சிலர் சின்ன வட்டம் போட்டு அந்த மனைவி மக்களுக்கு மட்டும் கொடுத்து வச்சுக்கிடுவார். சிலர் வந்து ஊருக்கே பிரயோஜனப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருப்பாங்க. அப்பேற்பட்ட எண்ணம் கொண்டவன் தான் குரு கேது சேர்ந்தவன். அதனால தான் அவனுக்கு பொருளாதாரத்தில் ஜெயிச்சிருவேன். ஜெயிச்சவன் வந்து பேரு புகழ் வாங்குகிற அளவுக்கு அந்த தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம் அந்த கேது குரு சேர்றதுங்க. சரியா? கேது குரு நெகட்டிவாக சேருதுன்னு வச்சுக்கிடுவோமே.
அதாவது பாசிட்டிவ் சைடில் பேசிட்டோம். நெகட்டிவில் சேர்றதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேது குரு நெகட்டிவாக சேர்றதுல ஒரு சிக்கல் இருக்குது. அதாவது அடுத்தவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறது இருக்கு இல்லையா. அதாவது இந்த பக்கம் பாருங்கள், இது பாசிட்டிவாக சேர்ந்தால் இருக்கிறத எடுத்து கொடுப்பான், கொடுக்குறத பிடுங்கிட்டு வருவான். இது நெகட்டிவ். இவ்வளோ தான் வித்தியாசம். அப்போது இந்த குரு கேது காம்பினேஷன் வந்து நெகட்டிவாக இருக்குன்னா அவங்களால வந்து சமுதாயத்துக்கு பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்தினுடைய ஒட்டுண்ணிகளாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்புனா இந்த பாயிண்டில் இருக்குது. இந்த பக்கம் எடுத்துக்கிடலாம். சரி, அதே கேது வந்து இந்த பக்கம் எடுத்துக்கோங்க, சனியோடு சேர்ந்துருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ கேது சனி சேர்ந்துருக்க தொழிலில் இருந்து பிரிக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதனால தான் கேது சனி சேர்ந்துருந்துச்சுன்னா தொழில் சரியாக செட் ஆகாமல் சிரமப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு கேது சனி சேர்ந்துருக்கும், ஆனால் அவங்க நல்லா தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா சீரும் சிறப்புமாக தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படிப்பா அப்படின்னம்னா, இங்கே சனி நல்ல பொசிஷனில் உட்காந்து அவரோட இந்த கேது சேர்ந்துருப்பார், ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார், மூலத்திரிகோண ராசியில் நிற்கிறார், குரு பார்வையில் நிற்கிறார், அல்லது சனி வக்கிரமாகி நிற்கிறார். சார், சனி வக்கிரமாகி கேதுவோட சேர்ந்தால் யோகம் தான் தெரியுமா? சனி மட்டும் இல்லை, எந்த கிரகம் வக்கிரமாகி கேதுவோட சேர்ந்தாலும் அது யோகமாக தான் செயல்படுமே தவிர தோஷமாக செயல்படாது. இதுக்கு நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகள் காமிச்சிருக்கோம். சரி, அப்போது இந்த கேது சனி காம்பினேஷன் இருக்கிறதுங்கிறது தொழில் ரீதியான சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பர்ஃபெக்டாக கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஆனால் அது நெகட்டிவாக சேர்ந்ததுன்னா தொழிலே உருவாகாமல் கஷ்டப்படும். பட் இது ரெண்டும் எப்போனா அவங்க சம்பாதிக்கிற காலத்தில் கேதுவோ சனியோ அது சம்மந்தப்பட்ட தசையோ வந்ததுனால் நிச்சயமாக இது மாதிரியான பலன்கள் வந்துடும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு எடுத்துக்கிடலாம். இதில் இந்த கேது புதன் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அதாவது எப்படின்னா, கேதுவும் குருவும் சேர்ந்துருந்த மறுபடியும் குருவே வருது, கேதுவும் புதனும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பெரும்பாலும் ஜோதிடத்தில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க, இவங்களுக்கு காதல் வயப்படக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்குது. எது யாருடைய ஜாதகத்தில் கேதுவும் புதனும் சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு காதல் வயப்படக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு. ஆனால் இதை எடுத்ததுமே நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அல்லது மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் அப்படின்னம்னாக்கா, அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன், கேது புதன் சேர்ந்துருக்கா, ஒருவேளை இவன் ஒழுக்கம் இல்லாமல் இருந்திருப்பானோ, அல்லது இந்த பிள்ளை வந்து ஒருவேளை வந்து ஏற்கனவே லவ் எதுவும் பண்ணி இருந்திருக்குமோ, அதில் இன்னமும் பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரியான டவுட்டெல்லாம் வேறு வந்துடும். ஆனால் ஆக்சுவலாக பாருங்கள், அது தான் சொன்னேன், கேது புதன் பாசிட்டிவ் சைனாக சேர்ந்தால் என்ன பண்ணும், நெகட்டிவ் சைனாக சேர்ந்தால் என்ன பண்ணும்னு. இப்போ கேது புதன் சேர்ந்துருக்க எல்லாருமே லவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னாக்க, நிச்சயமாக இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்குமே வந்து கேது புதன் சேர்ந்துருக்கு, எங்களுக்கு லவ்னா எப்படின்னே தெரியாது, அது எப்படி உருண்டையாக இருக்குமா, சதுரமாக இருக்குமா, நீளமாக இருக்குமா, குட்டையாக இருக்குமானே தெரிலடா எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஜாதகத்தில் புதன் கேது சேர்ந்துருக்கும். அப்போ புதன் கேது சேர்ந்துருந்து ஏன் லவ் வர மாட்டேங்குது? அப்போ புதன் கேது சேர்ந்துருந்தால் லவ் வரும்னு சொன்னானே, அந்த விதி தப்பா அப்படின்னாக்க, லவ் பண்ணுற எல்லாத்துக்குமே புதன் கேது சேர்ந்துருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்போ இது எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னாக்க, இந்த வயசு காலங்களில், அதாவது கல்யாண வயசு காலங்களில் அல்லது லவ் பண்ணுற வயசு காலங்களில் புதன் கேது சேர்ந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த காம்பினேஷன் இருக்குது. அது மேலே நாடி ஜோதிடத்தின்படி எடுத்துக்கிட்டால் கேது அதோட கிராஸ் பண்ணுது. அதாவது புதன் கேது சேர்ந்திருக்க ராசியை கேது கடக்கிறார், அல்லது புதன் கேது சேர்ந்திருக்க ராசிக்கு திரிகோண ராசிகளில் 5, 9வது ராசிகளில் கேது வர்றார் அப்படின்னாக்கா, அந்த வயசு உங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னா உங்களுக்கு லவ் அஃபேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சும்மா எடுத்ததுமே நான் புதன் கேது சேர்ந்துருக்கு அதனால் லவ் வந்துடும் அப்படின்னு பேசுகிறதுக்கான அமைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த டைம் வரணும், அந்த தசாவுத்தி அந்த டைமில் நடக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போது ஒரு ஜாதகத்தில் கேது வந்து எந்த இடத்துல இருக்கார், இப்போ ஒன்றும் வேணாம் சார், லக்னத்தில் கேது இருக்கிறார், அவர் வந்து எல்லாத்தையும் மனம் வெறுத்த நிலையில் இருப்பார், அப்படி இருப்பார். லக்னத்தில் கேது உட்காந்து லக்னாதிபதி ஆட்சி உச்சமாக நின்றுச்சுன்னா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குமே தவிர பவர்லெஸ்ஸாக போகிறதுக்கான அமைப்பு கிடையாது அப்படின்ற மாதிரியான அமைப்பு உண்டு. சரியா? அதே இது வந்து லக்னத்தில் கேது உட்காந்து லக்னாதிபதி நீசமாக இருக்கார் அப்படின்னாக்க, நிச்சயமாக அந்த கேது தசை உங்களை போட்டு பார்த்துரும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னா தான் உடனே மறந்துடுவாங்க, ஆஹா ஆயுள் ஸ்தானத்தில் கேது அமர்ந்து விட்டதே ஐயா அப்படின்னு சொல்லி அப்படி உட்காந்துருவாங்க. அப்படிலாம் கிடையாது. கேது 8ஆம் பாவத்தில் உட்காந்து அது நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்குற மாதிரியான பொசிஷனில் உட்காந்து அந்த கேது தசை நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வேணால் பாதிக்கலாம். சும்மா எல்லா டைம்லையும் பாதிக்கும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டு நிச்சயமாக கிடையாது. பஸ் ஸ்டாண்டில் எல்லா பஸ்ஸும் நிற்கும் சார், ஆனால் டைம் வரையில் தான் பரப்பிட்டு போகும் இல்லையா? அங்கே போய் நின்னதுமே இங்கே எங்கள் ஊர் பஸ் இத்தனை பஸ் நிற்கிது, எதில் வேணாலும் ஏறி போகலாம் அப்படின்னா எங்கிட்ட ஏறி போகிறது, அது புறப்படுற டயத்துக்கு தானே புறப்படும். அது மாதிரி சும்மா 8ஆம் இடத்துல கேது இருக்குது, 10ஆம் இடத்துல கேது இருக்குது, தொழிலை பாய்ச்சிறேன், 2ஆம் இடத்துல கேது இருக்குது, குடும்பத்தை காலி பண்ணிடுறேன், அந்த பாயிண்ட்டே வேண்டியதில்லை, பயப்படவே வேண்டியதில்லை.
அந்த கேது தசை நடக்கணும். அப்படியே தசை நடந்தாலும் அது பாசிட்டிவான பலன் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்குற பலனை பூமப் பண்ணி பெருசாத்தையும் கொடுக்குமே தவிர சிறுசாலாம் கொடுக்காது. ரைட்டா? அதே மாதிரி நமக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குதுன்னா அந்த தசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக அதனுடைய நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்கறதுக்கான அமைப்பு இருக்கும். அப்போ கேதுவுக்கான பரிகாரமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுக்கு இது சொல்லுவாங்க, வைடூரிய மோதிரத்தை போட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கான்னு. எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. எப்படின்னா, நம்ம மோதிரம் போட்டது மோதிரம் என்ன டிஷ் ஆண்டனாவா, அங்கேருந்து சேட்டலைட் இருந்து சிக்னல் வந்தது இங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு, அதுலேயும் இந்த சிக்னல் கரெக்டான சிக்னலான்னு அங்கேயே பார்த்து கரெக்ட் பண்ணி அதை ஃபுல்லாக அனுப்புறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார் பெல்ட் கட்டியிருப்பார். என்ன கட்டியிருக்காருன்னு பாருங்க, பாம்பத்தையும் பிடிச்சி கட்டி வச்சுருப்பார். ரைட்டா? அதே மாதிரி பிள்ளையாருக்கு 2 பக்கமும் 2 நாகர் இருப்பாங்க. ஒரு பக்கம் 5 தலை நாகர் இருக்கும், ஒரு பக்கம் 1 தலை நாகர் இருக்கும். அதனால தான் கேது தசை நடக்குது அல்லது கேதுவால் ஒரு இம்பேக்ட் வருது, கேது பயிற்சினால் பிரச்சனைகள் வருது அப்படின்னாக்க நம்ம எங்கே போய் நிற்கணும், பிள்ளையார்கிட்ட போய் நின்னாலே போதும். சரியா? ஏரானை காவிலுரை எண்ணானை கன்றடித்த போரானை கன்றுதனை போற்றினால் வாராத புத்தி வரும், பத்தி வரும், புத்தரர் உற்பத்தி வரும், சத்தி வரும், சித்தி வரும் தான்னா. சரியா? நமக்கு சித்தி சீரியல் வருமா அல்லது எங்கள் வீட்டு சித்தி வருமாங்கிறதோடு நிறுத்திக்கிறோம். சித்திங்கிறது காரிய சித்தி ஆகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. நினைக்கிற காரியங்கள் நிறைவேறணும்னா பிள்ளையாரை பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி யானின் பொற்பதம் பணிந்து வாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்பேற்பட்ட கற்பக கணபதியை பிடிச்சாலே போதும், கேதுவுக்கான இம்பேக்ட் எல்லாம் கண்டிப்பாக குறையும். சரியா? அதே எனக்கு கேது பாசிட்டிவாக இருக்குது, அவர் நல்லா வேலை செய்கிறார். இப்போ நான் போய் பிள்ளையாரை பிடிச்சி அவர் அந்த பவரை குறைச்சி அதனால் வரவேண்டியது எதுவும் வராமல் போயிருமோ அப்படின்னாக்கா அப்படிலாம் கிடையாது. வரவேண்டியது அத்தனையும் டபுளாக கொடுப்பார். ஸோ அந்த வகையில் நமக்கு கேது தசையோ அல்லது கேதுவனுடைய பயிற்சியோ வித்தியாசமாக இருக்குங்கிற பட்சத்தில் அல்லது நடக்குதுங்கிற பட்சத்தில் நீங்கள் பிள்ளையாரை போய் கெட்டியாக பிடிச்சாலே போதுமானது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துடலாம். சரி, இப்போ அடுத்து திருப்பி நம்ம மெம்பர்ஸுக்கான ஜூம் மீட் வச்சுருக்கோம் இல்லையா? அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்க முடியாதுல்ல. இப்போவும் வந்துட்டோம், அரை மணி நேரத்துக்கு வந்துட்டோம் ஜார்த்தியம். ஸோ அந்த வகையில் கேதுவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது, எந்த கிரகத்தோடு இருக்கார் அப்படிங்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஒரு கிரகத்தோடு இருக்கையில் ஒரு மாதிரியான பலன்கள் செய்யும். அது மெயினாக அதனுடைய ஆப்ஜெக்ட் என்னென்னா அந்த பலனத்தை வருவதை தடை செய்யும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போ தடை பண்ணும் அப்படிங்கிறது இது நெகட்டிவ் இம்பேக்டில் உட்காந்துருந்தா தான். பாசிட்டிவாக உட்காந்துருந்துச்சுன்னா அது தடை பண்ணுறதுக்கான அமைப்பு கிடையாது அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போ எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்னா, கேதுவோடு சேர்ந்திருக்க கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் நின்னாலோ அல்லது குரு பார்வையில் நின்னாலோ அது பாசிட்டிவாக நிற்கிதுன்னு அர்த்தம். அல்லது ஆட்சி பெற்றவனுடைய நட்சத்திர காலில் உட்காந்துருந்தாலோ, உச்சம் பெற்றவனுடைய நட்சத்திர காலில் உட்காந்துருந்தாலோ, ஈவன் வக்ரம் பெற்றவனுடைய நட்சத்திர காலில் உட்காந்துருந்தா கூட கேதுவோடு இருக்கக்கூடிய கிரகம் அப்படி உட்காந்துருந்துச்சுன்னா அது யோகமான இணைவாக தான் எடுத்துக்கணும். அதே இது நீசம் பெற்றவனுடைய நட்சத்திர காலில் உட்காந்துருக்கு, ராகுனுடைய காலில் உட்காந்து, கேது காலில் உட்காந்துட்டா பிரச்சனை இல்லை, ராகு காலில் உட்காந்துருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது நெகட்டிவாக இருக்குது அல்லது நீசம் பெற்ற நிலையில் நிற்கிது அப்படிங்கிறது இது நெகட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இதில் சொல்லலாம். அப்போது ஒரு ஜாதகத்தில் கேது இப்போ நல்ல கதியில் உட்காந்துருக்காரா, பாசிட்டிவாக இருக்காரா, நல்லா இல்லாத கதியில் உட்காந்துருக்காரா, நெகட்டிவ் இம்பேக்ட் அவர் கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறத முதல்ல தெளிவு பண்ணிட்டோம்னா அந்த தசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான அமைப்பு. இதுக்கான ஒரு சிறு பொறியை தான் நான் கொடுத்துருக்கேன். இன்னும் கேதுன்னு இல்லை, நவகிரகத்தை பற்றி பேச ஆரம்பித்தா பேசிகிட்டே இருக்கலாம்ல. என்னமோ கொடுத்துருக்காரு, பரிவர்த்தனை என்றால் எப்படி கணிப்பது ஐயா, பரிவர்த்தனைக்குன்னு ஒரு வீடியோ போட்டு அதில் பேசுவோம், இப்போ விட்டுருவோம். சரியா? ஸோ மொத்தத்தில் கேதுவை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இன்னும் சொல்லணுன்னா பயப்படுறதுக்குன்னே ஒரு கிரக சேர்க்கை சொன்னேன், கேது சந்திரன் சேர்ந்துருக்கிறதுங்கிறது. இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரைட், நம்ம பயப்படுறதுக்கு பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்துட்டாலே ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும் அப்படிங்கிறது இன்றைக்கான நோக்கமாக கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம அடுத்து டைம் ஆகிடுச்சு, மீட்டிங் ஆரம்பிக்கணும். இது மெம்பர்ஸ் மீட்டிங் போகணும் இல்லையா? அதனால் மீண்டும் நம்ம இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிழைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.